ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்தது. அவர்கள் காரசாரமாக வார்த்தை போரில் ஈடுபட்டது உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி வார்த்தை மோதலில் ஈடுபட்ட போது அமெரிக்காவுக்கான உக்ரைன் பெண் தூதர் ஒக்சானா மார்கரோவா கொடுத்த ரியாக்ஷன் இப்போது தீயாக பரவி வருகிறது. Even you, but you have nice ocean and don't feel now, but you will feel it in the future. God bless. You don't know that. God bless. God bless. You will not have a war. Don't tell us what we're going to feel. We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you. Because you're in no position to dictate that. That's Remember exactly this. You're in no position to dictate what we're going to feel. வார்த்தை யுத்தத்தின் ஒரு கட்டத்தில் ரஷ்யா மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை ஜெலன்ஸ்கி அடுக்கினார். அவர்கள் அமெரிக்காவையும் விடமாட்டார்கள். நல்லவேளை ரஷ்யா அமெரிக்கா இடையே பெரிய கடல் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கும் இந்த நிலை வரும். கடவுள் ஆசீர்வாதத்தால் இப்போது அமெரிக்காவில் போர் இல்லை என்று ஜெலன்ஸ்கி சொன்னார். இதை கேட்டதும் ட்ரம்ப் டென்ஷன் ஆனார். ஒருபோதும் அந்த நிலை வராது. எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லும் இடத்தில் நீங்கள் இல்லை என்று கொந்தளித்தார். உக்ரைன் பாதுகாப்பான சூழலில் இல்லை. தற்காத்து கொள்ள உங்களிடம் எதுவும் இல்லை. நீங்கள் பல கோடி மக்களின் உயிருடன் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். 3ஆம் உலகப் போருடன் விளையாடுகிறீர்கள் என்று ட்ரம்ப் சாடினார். இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி மாறி மாறி வாக்குவாதம் செய்ததை சுட்டிக்காட்டி நீங்கள் இப்போது செய்து கொண்டிருப்பது இந்த நாட்டை அவமதிக்கும் செயல் என்று கூறினார். இப்படி காரசாரமான வார்த்தை மோதல் நடந்தபோதுதான் உக்ரைன் தூதர் ஒக்சானா மார்கரோவா வேதனையுடன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார். கையால் முகத்தை மூடி மறைத்தார். இந்த வீடியோவை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்த வெள்ளை மாளிகை துணைத் தலைவர் டான் ஸ்காவினோ, உக்ரைன் நாட்டுக்கே ஜெலன்ஸ்கி ஒரு பேரிடர் என்பது உக்ரைன் தூதருக்கு இப்போது தெரிந்திருக்கும் என்று கூறியிருந்தார். இந்த வீடியோ காட்சி தான் இப்போது தீயாக பரவி வருகிறது. You're in no position to dictate what we're going to feel. We're going to feel very good. Feel influence. We're going to feel very good and very strong. You will feel influence. You're right now not in a very good position. You've allowed yourself to be in a very bad position, and he happens to be right about it. From the very beginning of the war. You're not in a good position. You don't have the cards right now. With us, you start having cards. But right now, you don't. You're playing cards. You're playing cards. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country, that's backed you far more than a lot of people.